ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நீ நான் காதல் என்ற எபிசோடில் என்ன நடக்கலாம் அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். இன்றைக்கான எபிசோட் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான எமோஷனல் ரொமான்ஸ் எபிசோடாக இருந்தாலும் எபிசோட் ரொம்ப லேட்டாக வந்ததுனால ரிவ்யூ பண்ணுறதுக்கும் லேட் ஆகிடுச்சு. சாரி, கோபிச்சிக்காதீங்க, எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க. இன்றைக்கான எபிசோட் ரொம்பவுமே இன்ட்ரெஸ்டிங்கான எபிசோட். மறக்காமல் எல்லாரும் டிவியில் பார்த்து என்ஜாய் பண்ணி உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இப்போ அபி ரொம்ப சந்தோஷமாக வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் ராகவுக்கு கிட்ட நல்லா பேசுகிறாங்க, சந்தோஷமாக பேசுகிறாங்க. இப்போ தான் ராகவ் கேட்குறாரு, ஏற்கனவே நீ நிக் நேம்லாம் வச்சு கூப்பிடுவேன், இப்போ ஏன் அந்த மாதிரி கூப்பிடுறதுலன்னு கேட்கும்போது தான் அபி அப்படியே அப்செட் ஆகி முகமே மாறிடுது. ஏற்கனவே உங்கள்கிட்ட எனக்கு நிறையா உரிமை இருந்துச்சு, எப்போ நீங்கள் என் மேலே சந்தேகப்பட்டீங்களோ அதனால் உங்களுக்கு சந்தேகம் வந்ததுலேருந்து என்னால் நிக் நேம் வச்சு உங்கள்கிட்ட உரிமையாக பேச முடியல அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. ராகவுமே அதை நினச்சி ரெண்டு பேரும் ஃபீல் பண்ணுறாங்க. ரெண்டு பேரும் பேசுகிற அந்த ஒரு 5 நிமிஷம் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அடுத்து கீழே பார்த்தா எல்லாரும் சந்தோஷமாக பேசிக்கிட்டு இருக்கும்போது தான் இப்போ பார்த்தா முரளி ராகவெல்லாம், அதாவது இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. முரளிக்கு வந்து கோவம் வந்துக்கிட்டே இருக்க. முரளியை பேச சொல்லி அஞ்சலி சொல்லும்போது தான் இப்போ கோவப்பட்டு கத்துறாங்க. அப்போ தான் பார்த்தா ஆகாஷ் கோவப்படுறாரு. இப்போ பார்த்தா அஞ்சலி ஏற்கனவே தெரிஞ்ச விஷயம் தானே, முரளிக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கல்ல, அதனால் சப்போர்ட் பண்ணுறாங்க. இப்போ பார்த்தா சமாதானம் ஆயிடுறாங்க. ஆனால் இதில் என்ன ஹைலைட் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா, ராகவ் அப்படியே நிதானமாக தான் இருக்காரு. ஆகாஷ் தான் ரொம்பவுமே கோவப்பட்டுறாரு. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சமாதானம் ஆயிடுறாங்க. இப்போ தான் முரளி வந்து யோசிக்கிறாங்க, நம்ம எதுவும் பண்ணக்கூடாது. அடுத்து பார்த்து சுந்தரியும் முரளியும் பேசிக்கிறாங்க, கோவப்படாமல் இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி. சரி, அடுத்து அதாவது நமக்கு ப்ரோமோவில் ஏற்கனவே காட்டின மாதிரி அபி வந்து வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ முரளி வந்ததுக்கப்புறம் நிறைய கேள்வி கேட்குறாங்க. இந்த கேள்வி வந்து கேட்காம இருந்திருக்கலாம், ஏன்னா இந்த கேள்வி கேட்டதுனால தான் முரளியை அலாட் பண்ணிட்டாங்க. அப்போ தான் ஸ்டோரி மூவ் பண்ண முடியும் அப்படிங்கிறனால தான், இந்த நாடகம் தானே, அதனால தான் அப்படி ஒரு சில கேள்வி கேட்டுறாங்க. உங்களுக்கு பழைய ஞாபகம்லாம் வரல, உங்கள் மேலே சந்தேகம் இருக்குது, அஞ்சலி வயிற்றில் இருக்கிற குழந்தைங்கோ ஏதாவது ஆனிச்சுன்னா உங்களை நான் சும்மா விட மாட்டேன் அப்படி இப்படின்னு அபி வந்து நிறையா முரளியை வந்து அலாட் பண்ணுற மாதிரி கேள்வி கேட்டுறாங்க. அதனால் முரளி வந்து உன்னை நான் ஏதாவது செஞ்சு டைவெர்ட் பண்ணும் உன்னோட கோவத்தை அப்படிங்கிற மாதிரி சொல்லி யோசித்து அடுத்த விஷயத்தை ஆரம்பிச்சிடறாங்க. இப்போ அனு வந்து ஆகாஷ்கிட்ட, நான் ஏதாவது பைத்தியம் ஆகிட்டா என் மேலே உங்களுக்கு கோவம் வருமா, எனக்கெல்லாம் பழசெல்லாம் மாற்றி நடக்குது அப்படிங்கிற மாதிரி ரொம்ப எமோஷனலாக பேசுகிறாங்க. அதுக்கு ஆகாஷ் வந்து அணுக்கு சப்போர்ட் பண்ணி பேசுகிறாங்க. அடுத்து பார்த்தோம்னா ராகவ்கிட்ட அபி வந்து முரளியை நல்ல டாக்டர்கிட்ட கூட்டு போய் செக் பண்ணலாமா அப்படிங்கிற மாதிரி கேட்கும்போது, முரளியை பற்றி எந்த விஷயமும் நம்ம பேசிக்க வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க. இப்போ புதுசாக அவனோட கடை எப்படி இருக்குது அப்படிங்கிற மாதிரி விசாரிக்கிறாங்க. மொத்தத்தில் அபியோட கடை வந்து வேற ஒரு இடத்துல புதுசாக பெருசாக திறந்துருக்காங்க. அந்த கடையில் பார்த்தோம் அப்படின்னா முரளி ஏற்பாடு பண்ண ஒரு ஆள் வந்து அந்த ட்ரெஸ்ஸிங் ரூம்குள்ளார ஒரு கேமரா வச்சுட்டு போயிடுறாங்க. அந்த கேமரா வச்சுட்டு போனதுக்கப்புறம் என்ன நடக்குங்கிறதா நமக்கு தெரிஞ்ச விஷயம் தானே. அதனால் அடுத்த பிரச்சனை வந்து ஸ்டார்ட் ஆகுது. அது சம்மந்தமாக சூப்பராக ஒரு ப்ரோமோவும் காட்டியிருக்காங்க. அது சம்மந்தமாக நம்ம அடுத்த வீடியோவில் பேசலாம். இதை பற்றி உங்களோட கருத்து கமெண்ட் பாக்ஸில் தெரியப்படுத்துங்க. தொடர்ந்து ஆதரவு கொடுங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.